மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ. எந்த ஒரு அனிமல்னு ஸ்பெசிஃபிக்காக இல்லைங்க. சிலர் வந்து ரொம்ப டைகர் கண்ட்ரியாக பார்க்கணுன்னு பார்ப்பாங்க. எப்படி இருந்தீங்க? ரொம்ப சமத்தான பையன், படிக்கிற பையன். ஆமாம் ஆமாம், ரொம்ப ரொம்ப சமத்தான பையனாக கிருஷ்ணதேவர் அங்கே ஒரு தூண் மட்டும் இருக்கும். யார் கேட்பாரற்று ஒரு ஒரு பழகை இருக்கும். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து பொதுவாக எல்லா பாட்டுகளும் கேட்பேங்க. எனக்கு இளையராஜா பிடிக்கும், ஏஆர் ரஹ்மான் பிடிக்கும், முன்னால் எம்எஸ்வி, அந்த மாதிரி பாட்டும். ஏமா இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கீங்க அதெல்லாம் பற்றி சொல்கிறீங்க. இல்லை இல்லை, நான் நல்லா இருக்கும்போதே உன்கிட்ட சொல்லி வைக்கணும்னு. அவங்க விருப்பப்பட்ட மாதிரியே அங்கே தான் அம்மா வச்சேன். எனக்கு அது இன்னும் எனக்கு கொஞ்சம் எப்படி நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசுகிறீங்க. இதோட ஆர்வம் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்துச்சு? சின்ன வயசுலேருந்தே வந்ததுங்க. காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னால் வந்தது. எல்லாருக்கும் போல் பொன்னியின் செல்வன் படிக்கக்கூடிய காலத்துலேருந்து அந்த ஸ்கூல் டேஸில் நம்ம படிச்சிருக்கோம்ல. இயற்கையாக நான் பொறியியல் இன்ஜினியரிங் காலேஜ் போகும்போது சிதம்பரத்தில் படித்தேன். ஸோ அது கதைக்காலம் முழுமையாக வந்து அங்கே தான் அமைஞ்சிருக்கும். வீராணம் ஏரியிலேருந்து ஆரம்பித்து வருது. ஸோ அங்கே இருந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேங்க. அப்போ அந்த களம் வந்து எனக்கு நிறைய வந்தது. அந்த கதை நடந்திருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அப்போயே நான் போயிருக்கேன். நான் அந்த காலகட்டத்திலே நான் போயிருக்கேன். கோடியக்கரைக்கு போயிருக்கேன், திருப்புரம்பியம் போயிருக்கேன், கும்பகோணம் போயிருக்கேன், தஞ்சாவூர், அப்படி பல இடங்களுக்கு நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், பழையாறை. ஸோ அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகி தென் அப்படியே அது சோழா ஹிஸ்ட்ரி போய் வேறு ஹிஸ்ட்ரி போய் அப்புறம் ஆர்கியாலஜிக்கு போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பித்து அதில் ஒரு ஆர்வம் உருவாகி அப்புறம் கல்வெட்டுக்களை படிக்க ஆரம்பிச்சுங்க. போன முறை அமைச்சராக நான் இருந்ததுக்கப்புறம் அப்போ நான் இதே போல் இப்போது இருக்கிற போல் தொல்லியல் துறையினுடைய அமைச்சராக இருந்ததுனால அப்போ எனக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதும் அறிஞர்களோட நிறைய பழங்குறதுக்கும் வாய்ப்பு இருந்ததுங்க. நிறைய அறிஞர்களோட அது ஒரு பழக்கம் எனக்கு கிடச்சிது. இப்போதும் அவங்க நம்மளோட தொடர்பில் இருக்காங்க. அவங்களால வச்சு பாண்டிய நாட்டு வரலாற்று ஆய்வு மையம்னு ஒரு அமைப்பை உருவாக்கணும் நாங்கள்லாம். அதில் தொல்லியல் துறையிலேருந்து ஓய்வு பெற்ற அறிஞர்கள், இந்த துறையில் இயங்கிக்கிட்டு இருக்கவங்க, அவங்க ஓய்வுக்கு பிறகும் அவங்களுடைய அந்த எக்ஸ்பர்டீஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்ததுங்க. அதன் வாயிலாக ஒரு புதிய வெளியீடுகள், வரலாறு சாய்ந்த ஆய்வுகளை நம்ம மேற்கொள்கிறதுன்னு இன்னமும் அந்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் நான் ஓரளவுக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்ட வகையில் ஒரு ஈடுபாடு உண்டு எனக்கு. கொஞ்சம் ஏதாவது நம்மளை டைவர்ட் பண்ணுறக்கோ ரிலாக்ஸ் பண்ணுறக்கோ சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்க. கண்டிப்பாக இதில் தான் நான் போயிட்டே இருப்பேங்க. வாய்ப்பு கிடைக்கும் போகும்போது ஐ வுட் லைக் டு கெட் மை செல்ஃப் கம்ப்ளீட்லி லாஸ்ட் இன் வில்டர்னஸ். காடுகளுக்கு போகிறது ரொம்ப விரும்புவேன். வனவிலங்குகள் போய் பார்க்குறது, அவங்களுடைய அதை தெரிஞ்சுக்கிறது, சில இன்டீரியராக போய் பார்க்குறது, வைக்கிறது. ஸோ அது இடங்களுக்கு போகிறது உங்களுக்கு கொஞ்சம் எனக்கு வந்துங்க. எந்த ஒரு அனிமல்னு ஸ்பெசிஃபிக்காக இல்லைங்க. சிலர் வந்து ரொம்ப டைகர் கண்ட்ரியாக பார்க்கணுன்னு பார்ப்பாங்க, சிலர் எலிஃபெண்ட் ஓரியன்டாக இருப்பாங்க. நான் பொதுவாகவே எல்லா இடத்துக்கும் போவேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வனவிலங்கு சரணாலயங்களுக்கு நான் போயிருக்கேங்க. நார்த்தில் 1-2 போயிருக்குங்க. தமிழ்நாட்டில் இந்த 2-3 இடத்த கண்டிப்பாக நான் என்னுடைய ஃபேவரைட் நான் எப்பயுமே சொல்கிறது வந்து ஆனமலை அண்ட் முதுமலை ரெண்டுமே சொல்லுவேங்க. ஷுவர் சைட் உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் டாப் ஸ்லிப் வந்து ஆனமலையோட ஒரு பதிங்க. டாப் ஸ்லிப் எப்படியும் ஒரு முன்னாலெல்லாம் வருஷத்துக்கு ஒரு 4 வரையமாக நான் டாப் ஸ்லிப் ஆனமலையில் போயிட்டு வருவேங்க. இப்போ அவ்வளோ நேரம் எனக்கு கிடைக்கிறது இல்லை. முதுமலை போவோங்க. டைகர் யாருக்காவது நம்மளை மாதிரிலாம் பார்க்கணுட்டு நாகர்கோவில் பக்கத்தில், பந்திப்பூர் பக்கத்தில் நாகர்கோவில்னு கர்நாடகாவில் இருக்குங்க. அங்கே வந்து போனீங்கன்னா நம்மளுடைய ஃபாரஸ்ட்டை விட அங்கே டைகர் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் கல்லூரி காலங்கள் பற்றிலாம் சொல்லும்போது அதை கொஞ்சம் அப்படியே நம்ம அங்கே போய் பார்த்தோன்னா எப்படி இருந்தீங்க? ரொம்ப சமத்தான பையன், படிக்கிற பையன். ஆமாம் ஆமாம், ரொம்ப ரொம்ப சமத்தான பையனாக அப்பா அப்படின்றதுனால நம்ம வேறு. ஆமாங்க, அது ஒரு எப்பயுமே அது ஒரு இது இருந்தது இல்லை. அவங்களாம் அரசியல் இருந்தாங்கனால நம்மளுடைய நடவடிக்கைகள் எப்போதுமே கவனத்துக்கு உள்ளாகும்னு ஒரு இது இருக்கும். அண்ட் இயற்கையாகவும் நான் ரொம்ப ஸ்டூடியஸ்லாம் கிடையாது, ஓரளவுக்கு தான் படிப்பேன். பெரிய டிஸ்டிங்ஷனோடு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்லாம் நான் இல்லை. வாஸ் அன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் காலேஜ்லேயுமே, இன்ஜினியரிங் படிக்கிற போதும் இருந்ததுனால. மற்றபடி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். மெஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் என்னை ஆக்கினாங்க அப்போ அங்கே இருக்கும்போது. ஸோ அந்த அளவில் தான் இருந்துகிட்டு இருந்தேங்க. பட் மற்றபடி அந்த காலேஜ் பசங்களோடு இருக்கிற ரேஞ்சை போன நைட் ஆச்சுன்னா எல்லாம் எங்களுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னா பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் தான் இது. அதை விட்டால் நடராஜர் கோயில்,
எனக்கு டெம்பிள் ஆர்கிடெக்சர் அந்த இதுலலாம் கொஞ்சம் ஆர்வம் இருந்ததுனால அதிகபட்சமாக நான் அப்போ அந்த இதுலேயே வந்து நடராஜர் கோயில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவேன். அந்த பர்ஸ்பெக்டிவோட பார்க்கணும். ஒவ்வொரு கோபுரமும் யார் கட்டினது, இது சுந்தரபாண்டியன் கட்டினது, இந்த கோபுரம் பாண்டியன் கட்டினது, இது கோப்பரஞ்செங்கன் கட்டினது, இது கிருஷ்ணதேவராயரோடது, இது கிருஷ்ணதேவராய அங்கே ஒரு தூண் மட்டும் இருக்கும், யார் கேட்பாரற்று ஒரு பலகை இருக்கும். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஜெயஸ்தம்பம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணதேவராயருடைய வெற்றி தூண். அது மாதிரி ஒரு இது இருக்கும். அப்படி ஒன்று ஒன்றும் பார்ப்பேன் நான். நிறைய அந்த கோணத்துலேயே அந்த கோயிலை நான் பார்த்துட்டே இருப்பேன். அஃப்கோர்ஸ் பசங்களோடு இருக்கும்போது ஜாலியாக எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோடு இருப்போம். சாயந்தரம் நேரம் ஆயிடுச்சுன்னா ரயில்வே ஸ்டேஷன் தான் எங்களுக்கு நைட்டு ஒரு 12 மணி வரை கதியாக இருக்குது. காலேஜ் கட் அடிச்சுட்டு படத்துக்கு தாராளமாக போவோம். அதெல்லாம் காலேஜெலாம் அது காமன். நான் தாராளமாக கட் அடிச்சிருக்கேன், பசங்களோட போனேன். பட் சினிமா ரொம்ப விரும்பி பார்த்ததெல்லாம் கிடையாது. எப்போ நான் அதிகமாக கட் அடிச்சிருக்கேன்னா அது இதில் வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். எக்ஸாம் எழுத போகும்போது அட்டண்டன்ஸில் பிரச்சனை வந்துடும். அதனால் அட்டண்டன்ஸை கரெக்டாக கால்குலேட் பண்ணி ஊருக்கு போகிற மாதிரி எடுப்போம். ஸோ பிளான் பண்ணி அந்த இந்த கிளாஸஸ் இந்த இன்னைக்கு நாள் கட் பண்ணால் நமக்கு ஒரு நாள் கிடைக்கும். இந்த ஒரு நாள் நம்ம அடுத்து வர லீவோடு அட்ஜஸ்ட் பண்ணால் சரியாக வரும். அல்லது ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸு, ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்ஸு இது ரொம்ப ஈஸி. இந்த கிளாஸஸில் 3 மணி நேரம் கட் பண்ணால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படிலாம் கொஞ்சம் கால்குலேட் பண்ணியெல்லாம் எடுப்போம். அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்காவது பசங்க ரூம்மேட்ஸு எங்கேயாவது ஒரு நாள் பிச்சாபுரம் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு கட் அடிச்சுட்டு ஓடுறதெல்லாம் உண்டு. அப்படி நீங்கள் காலேஜ் கட் அடிச்சுட்டு போன ஏதாவது ஒரு படம் ஞாபகம் ஏதாவது இருக்கா சார்? தூங்காதே தம்பி தூங்காது, கமலோட படம் லேனா தேட்டரில் நடந்தது. அந்த படத்துக்கு போகணுன்னு முடிவு பண்ணி எங்கள் பசங்களாம் கமல் படம்னு எல்லாருக்கும் ஒரு இருக்கும் இல்லையா அந்த 80s இல்லை. ஸோ கமல் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி போனோம். அப்படி கட் அடிச்சுட்டு போன படம் எனக்கு ஞாபகம் இருக்க படம் கமல் படம். இப்போ ரீசெண்டாக ஏதாவது படம் பார்த்தீங்களா சார்? இல்லைம்மா, நான் ரொம்ப அதிகமாகவே பார்க்குறது இல்லை. இதுவும் இப்போ இதில் போய் பார்க்குற இதே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ அப்படின்னா யாரை சொல்வீங்க? ஆக்சுவலாக பார்த்தா பழைய காலத்தில் வந்து சிவாஜி அந்த மாதிரி இருந்தது. நாங்கள் எங்கள் காலத்தில் அந்த கமல், ரஜினி அந்த மாதிரி. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க. எல்லோரும் நல்ல ஒவ்வொரு விதமான இதை வெளிப்படுத்துகிறவங்க இருக்காங்க. ஒரு வார்த்தை சொல்கிறேன் சார், அந்த வார்த்தையை சொன்னதும் உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லுங்கள். கண்ணு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யார்? அம்மா ஒன்று. அம்மா தான் முதல்ல எனக்கு கண்ணு. அடுத்து அந்த வார்த்தையில் வந்து உடனே அடுத்தே ஞாபகம் வர்றது தொடர்ந்து அடுத்து வர்றது என்னுடைய அக்கா சுமதி, தமிழச்சி தங்கபாண்டியன். இந்த 2 பேரும் அந்த வார்த்தைக்கு 2 பேரும் தான் அப்படி கூப்பிடுவாங்க. அம்மா கூப்பிட்டு அப்படியே அம்மாவுக்கு அப்புறம் அக்கா அந்த இடத்துல இருந்து அந்த என்னை அப்படி கூப்பிடுவாங்க. சமீபத்தில் மேம் கிட்ட ஒரு இன்டர்வியூ நாங்கள் பண்ணியிருந்தோம், நோ பாலிடிக்ஸ் ப்ளீஸ்க்காக பண்ணியிருந்தோம். அவங்க வேறு எதை பற்றி பேசும்போதுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப இதாக பேசுவாங்க. ஆனால் உங்களை பற்றி பேசும்போதோ அம்மா அப்பாவை பற்றி பேசும்போது ரொம்ப இமோஷ்னலாக பேசுவாங்க. உங்களை பற்றி குறிப்பாக சொல்லும்போது இப்போ வந்து நான் ஒரு எம்பியாக இருக்கேன், நான் பாட்டியும் ஆயிட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு பொங்கல், தீபாவளி சரி கண்டிப்பாக என் வீட்டுக்கு கண்டிப்பாக அது அக்கா பொறுத்த மட்டும் வந்து அம்மாவுடைய மறைவுக்கு அப்புறம் அந்த இடத்த அது ஃபில்அப் பண்ணக்கூடிய இடத்துல அக்கா தான் இருக்குது. ஒரு சகோதரியாக மட்டும் இல்லை, ஒரு தாய்க்கு தாயாக இருந்தேன். குழந்தை சின்ன வயசுலேருந்தே எங்களுக்குள்ள ரொம்ப பெரிய எமோஷ்னல் கனெக்ட் உண்டு எனக்கும் அக்காவுக்கும். அதனால் ரொம்ப எங்கள் 2 பேருக்குள்ளே நிறைய நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். ஒரு வெறும் அக்கா தம்பின்ற தாண்டியான ஒரு நட்பு நண்பர்கள் மாதிரி தான் சின்ன வயசுலேருந்தே பழகிறோம். அது எமோஷ்னலாக அது ரொம்ப இருக்குது. அதனால் வந்து அம்மாவுடைய இழப்பு வந்து எங்கள் 2 பேருக்கும் ஒரு பெரிய இதை ஏற்படுத்துது. அப்போ அக்காவுக்கு நான், எனக்கு அக்கான்ற மாதிரியான ஒரு பற்றுக்கோடு, ஒரு பற்றுதல் அது வந்தது. அந்த இடத்துல வந்து அக்கா அதை ஒரு பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அவங்க சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து அவங்க அம்மாவாகவும் அவங்களுக்கு நீங்கள் அப்பாவாகவும் மாறிய ஒரு 2 பேருக்குள்ளே அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது இருந்தது. அம்மா அப்பா 2 பேரும் எங்களுக்கு இல்லாதனால அந்த ரோல் வீட்டில் மூத்தவங்கன்றனால அவங்களும் வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் எங்கள் அத்தானும், அவங்களுடைய இருக்கார் சந்திரசேகர் அத்தான். அவரும் பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் ஒரு மூத்த ஒருத்தர் மாதிரி எங்களுக்கு அந்த இடத்துல இந்த பிக் பார்க்கும்போது ஏதாவது மெமரிஸ் ஞாபகம் இருக்கா? சச் அ பியூட்டிஃபுல் மெமரி. முதல் படம் நான் +2 படித்த லீவில் எடுத்தது. அக்கா காலேஜில் இருந்தது. இப்போ இது வந்து மாயவரத்தில் மயிலாடுதுறையில் எங்களுடைய சித்தி எங்கள் சித்தப்பா அங்கே கமிஷனராக இருந்தார். அப்போ எல்லா லீவுக்கும் பொதுவாக அவங்க வீட்டுக்கு தான் போவோம். ஸோ அவங்க மாயவரத்தில் அவங்க வீட்டில் வச்சு எடுத்த படம். நாங்கள் கோடை விடுமுறைக்கு போயிருக்கும்போது அக்காவும் நானும். இது இங்கே எடுத்தது, சென்னையில் எடுத்த படம். ரொம்ப லேட்டாக எடுத்தது. இது ஒரு நிகழ்ச்சியில் எடுத்த படம் இந்த படம்.
அந்த ஆட்கள் காலங்கள் ஓடி கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் இருக்கும் இதை எடுத்து கிட்டத்தட்ட 82ல் எடுத்தது 40 வருஷங்களுக்கு மேலே ஓடிடுச்சு. இருந்தாலும் உருவங்கள் மாறி இருக்குது, எல்லாம் மாறி இருக்குது. ஆனால் அந்த பாசமும் பிணைப்பும் அப்படியே இருக்குது. அவங்க எல்லா விஷயத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாத்தையும் அவங்களுக்கு வர ஒரு விமர்சனமோ இல்லைன்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ உங்ககிட்ட சொல்லும்போது உடனே பேசுவாங்க. இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா ஒரு காலில் ஃப்ராக்சர் ஆகியிருந்தாங்க. நான் கொஞ்சம் நேரம் போயிட்டு நான் ஊர்லேருந்து வந்தவொடனே நானும் ஊரில் இருந்தேன், நடுவில் வந்து பார்க்க முடியல, எலெக்ஷனில் நான் அங்கே இருந்தேன். முடிச்சுட்டு வந்தவொடனே போய் பார்க்குறக்கா போயிருந்தேன். அப்போ பார்த்துட்டு வந்தவொடனே எனக்கு அவ்வளவு ஐ ஃபீல் ஸோ ஸ்ட்ராங் ஆஃப்டர் யூ கேம் அப்படின்னு நம்ம அவங்க அதை எப்போ வருவான்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருந்த மாதிரி இருந்தது. ஐ வாஸ் ஸோ மூவ்டு. நீங்களுமே ஆக்சுவலி அவங்க வரதான் ஒரு விஷயத்த அவங்க சம்மந்தமான விஷயத்த பேசும்போது கண்டிப்பாக ஆமாம் அவங்க ஏன்னா எல்லா இதுலையும் என் கூட இருந்திருக்காங்கல்ல. ஷீ இஸ் அ பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த். அதனால எல்லா விதத்துலையும் என் கூட இருக்கிறவங்கனால அவங்க பசங்க எல்லாருமே அது வந்துட்டார். சின்ன வயசில் சண்டை ஏதாவது வருமா சார்? நிறைய வரும். ஐயோப்பா என்னை அவ்வளோ மிரட்டும். ஆமாம், ரூமை பூட்டிகிட்டு என்னை வந்து மிரட்டும். நான் அவங்க அக்காவே இல்லை, உங்கள் அக்காவோட பேய் நான் அப்படின்னு சொல்லுவேன். ஓரமாக நான் அழுவேன். ஆமாம், ரூமை பூட்டிட்டு நான் அவ்வளோ கதறுவேன். கதவு திறக்காது. நான் அவங்க அக்கான்னு நினைக்காத, அவங்க அக்கா ஒரு ரூபத்தில் வந்துருக்கு பேய் எப்படி உன்னை கொல்ல போகிறேன்னு சொல்லி அவ்வளோ பயமுறுத்த என்னைய. நான் அதெல்லாம் வச்சுட்டு அது குழந்தை பிறந்ததில்ல, சரகு பிறந்தால சரகு விட நித்திலா இருப்பார் ரெண்டாவது. அவளை நான் மிரட்டிகிட்டு இருப்பேன். அவளை தூக்கிட்டு போய் மேலே அங்கேருந்து ஒரு கிணறு இப்போ அந்த கிணறு தெரியுதா, அந்த கிணத்துல தான் அந்த மாதாள அந்த கிணத்துல தான் அந்த விழுந்து செத்து போயிட்டுன்னா ஆவியாக இருக்குன்னா அவள் அப்படி அழுவா. என் அக்கா சொல்லும், நான் உன்னை செஞ்சதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நீ பொண்ணை படி வாங்குறியாடான்னு. அடிச்சுப்பீங்களா சார்? அடி அந்த மாதிரி அதெல்லாம் உண்டு. தலானிங்களான்னு எல்லாம் எரிகிறதெல்லாம் உண்டு. டிப்பிக்கல் அக்கா தம்பிக்கான எல்லா கலவரங்களும் உண்டு. அதே சமயம் எனக்கு நிறைய சொல்லியெல்லாம் கொடுப்பாங்க. அவங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தாங்க, அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதான் அந்த ப்ரொஃபஸர்ங்காட்டி கொஞ்சம் மிரட்டுறது அந்த மாதிரியான இது இருக்கும், கொஞ்சம் அந்த இது இருக்கும். கண்டிப்பும் உடையவங்க அவங்க. அடுத்ததாக ஒரு பிக் சார், ஒரு ஃபேமிலியாக பிக். இது மறக்க முடியாத ஒரு புகைப்படம். இந்த புகைப்படம் இது எல்லாருமே இருக்கிறோம் நாங்கள் இதில். அப்பா அமைச்சராக இருக்கும்போது எடுத்தது இது. அப்பா மடியில் இருக்கிறது என்னுடைய மூத்த பொண்ணு இமையா. 2வது பொண்ணு அப்போ பிறக்கலை, இதையா அப்போ பிறக்கலை, பின்னால் தான் பிறந்தாங்க. நடுவில் இருக்கிறது சரையோ, அக்காவோட மூத்த பொண்ணு. இந்த பக்கம் அம்மா மடியில் இருக்கிறது நித்திலா, அக்காவுடைய 2வது குழந்தை. அக்காவும் அத்தானும் நானும் என்னுடைய மனைவி மணிமேகலையும் அதில் நிற்கிறோம். நான் அப்போ ஸ்பிக் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் அமைச்சராகி, கூட்டுறவுத்துறை அமைச்சராகி கொஞ்ச நாள் எடுத்த படம் அந்த படம். நினச்சிருக்கீங்களா சார் எப்போ அது நம்ம வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தோம், சடனாக அரசியலுக்கு வந்துட்டோம், ஒருவேளை அப்படியே அந்த நிறுவனத்தில் வேலை அப்படியே போயிருக்கலாம், ஒரு லைஃப் வேறு மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்? இல்லை, அந்த மாதிரி நான் நினைக்கல. காரணம் என்னென்னா, அந்த நிறுவனத்தில் நான் வேலை பார்த்தேன், நேரம் ஒரு பெரிய எக்ஸிக்யூட்டிவாக இருந்திருப்போம், அல்லது எங்கேயாவது ஒரு வெளிநாட்டில் ஒரு பெரிய கம்பெனியில் சீனியர் மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் நேரம் ஒர்க் பண்ணி அநேகமாக இந்த நேரம் நாங்கள் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்திருப்போம். அதன் வாயிலாக நம்மளுடைய குடும்பம் நான் ஒரு நல்ல இதில் போயிருந்துக்கூடிய நம்மளால் இன்னொருத்தருக்கு ஒரு நன்மைன்னு நம்மளை செஞ்சுருக்க முடியாது. ஆனால் அரசியலில் வந்ததன் காரணமாக அரசியல் பொறுப்புகளை நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கும்போது நம்மளால் மற்றவங்களுக்கு ஒரு நன்மையை நம்ம செய்ய முடியறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிது. அதனால் எப்பயுமே நான் வந்து அரசியலுக்கு வந்ததுனால நான் ஒருபோதும் நான் வருத்தப்பட்டதே கிடையாது. இதன் வாயிலாக எத்தனையோ பேருக்கு நம்ம உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளை தனிப்பட்ட முறையில் பண்ண வாய்ப்பு இருந்தது, ஒரு ஊருக்கு பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்தது, திட்டங்களை நிறைவேற்றுவதில் நம்ம பங்கெடுத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அன்றைக்கு கலைஞரும் இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்களும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குது. அடுத்ததாக ஒரு பிக் சார், கண்டிப்பாக இதுவும் ஒரு எமோஷனலான பிக்காக தான் இருக்கும். ஆமாம். இந்த படம் வந்து நான் தேர்தலுக்கு போகும்போது அம்மா ஆசீர்வாதம் பண்ணி என்னை அனுப்பிச்ச படம். தேர்தல் நாமினேஷனுக்கு 2016ஆம் ஆண்டு. எப்பவுமே அந்த அந்த ஒரு இது இருக்கும். எப்பயுமே நான் தேர்தலுக்குன்னு இல்லை, எப்போ நான் வீட்டை விட்டு வெளியே போனாலும் அம்மா வந்து எனக்கு திருநீர் வச்சு சொல்லி தான் வெளியே வரும். சாதாரணமாகவே போயிட்டு அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு நான் வரதா கூட வீட்டை விட்டு வெளியே போனால் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, நான் எப்போ வெளியே போனாலும் வெளியே அனுப்புவாங்க. ராத்திரி 1 மணிக்கு திரும்பி வந்தாலும் வாசலில் நிற்பாங்க. நான் சொல்லுவேன், எவ்வளோ சத்தம் போடுவேன், ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, தூங்குங்கம்மா, ஏன் உட்காந்துட்டுருக்குன்னு கேட்கவே மாட்டாங்க. நான் கேட்டால் சொல்ல மாட்டேன்னு எங்கள் டிரைவருக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க, பிஏக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க, யார்கிட்ட கேட்டு எப்போ வராங்கன்னு கேட்டு ஒரு ரிலீஜியஸாக அது முழிச்சிட்டே இருந்து நான் வரப்போகும்போது உள்ளே கூப்பிட்டு போய் அவங்க கையை பிடிச்சி வாசல்லேருந்து என்னை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகணும். அது மாதிரி சில இது கடைசி வரை அவங்க வச்சுருப்பாங்க.
ரொம்ப எமோஷனல். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ போகும்போது ஊருக்கு நான் இது அதே மாதிரி பின்னிரவு நேரங்களில் இப்போ வீட்டுக்குள்ளே போகும்போது வாசலில் அம்மா இல்லாதது வந்து அது அந்த முகத்தில் டக்குன்னு அது அடிக்கும். அதே மாதிரி இரவில் அம்மா முடிச்சுட்டு எல்லோரும் போனதுக்கப்புறம் நான் தான் அவங்கள மேலே கூட்டு என் கூட தான் படுத்துக்குவாங்க. நான் மாடிக்கு நான் தான் கையை பிடிச்சி கூப்பிட்டு போவேன். எல்லோரும் போனதுக்கப்புறம் கதவெல்லாம் போட்டு அவங்கள அவங்க டிவி பார்த்துட்டே இருப்பாங்கள்ல, சீரியல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இல்லை என்னை கூப்பிடுவாங்க. நான் சில சமயம் கீழே வந்து கூப்பிட்டு போவேன். அது மேலே போகும்போது கூட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போவோம். போயிட்டு எங்கூட போய் அப்புறம் எப்படியாவது தினமும் ஒரு இரவு என்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் அம்மா உட்காந்து குடும்ப விஷயங்கள், ஊர் விஷயங்கள், நான் இல்லாத போது யாரும் வந்து பார்த்து ஏதாவது மனுக்கள் கொடுத்தாங்களா, கோரிக்கைகள் சொன்னாங்களா, வெளியூர்காரங்க எல்லா விஷயமும் என்கிட்ட பேசுவாங்க அவங்க. இப்போ அம்மா இல்லாதது போய் நான் இருக்கும் போகும்போது அந்த வெறுமை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அது ஒன்று தான் ஒவ்வொரு அனுதினமும் நான் அனுபவிக்கக்கூடிய வேதனை. அது எவ்ரிடே லைஃப்பில் வந்து அது இல்லைன்னு அந்த அந்த கணம் வரும்போது அது உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிடும் நமக்கு. எல்லோரும் போயிட்டு நாம் எல்லாம் முடிச்சுட்டு மாடிக்கு போகும்போது அம்மா இல்லைன்றது தெரிய வரும். அந்த வெறுமை அனுதினமும் நான் அது 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 எப்போதுமே அந்த இடம் வெற்றிடமாகவே இருக்கும். அம்மா ஆசைப்பட்டு கேட்ட ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் நிறைவேற்றி கொடுத்த அந்த ஒரு அனுபவம் இருக்கா? அதே மாதிரி அவங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் என்னால் பண்ண முடியாமல் போச்சு அப்படிங்கிற வருத்தம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? இல்லைங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒன்று கேட்டது வந்து அப்பாவுக்கு ஒரு நல்ல நினைவு மண்டபம் இருக்கணும்னு என்கிட்ட சொன்னாங்க. அது ஒன்று அவங்க எனக்கு அம்மா வந்து சொன்னது. பெருசாக அவங்க லைஃப்பில் எதுக்குமே அவங்க ஆசைப்பட்டுலாம் எனக்கு அது வேணும் இது வேணும் அதை பண்ணுன்னு அவங்க கேட்டதே வந்து அப்பாவுடைய நினைவாக இருக்கிறது. அதன் மூலமாக சிலருக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. அடுத்து அவங்க ரொம்ப பண்ணது தோட்டம். அந்த தோட்டத்தை வந்து நல்லா நீ மெயின்டைன் பண்ணணும், அந்த தோட்டத்தை வச்சுருந்துட்டு என்கிட்ட அம்மா என்கிட்ட கேட்டு அம்மாவுக்காக நான் நிறைவேற்றின ஒன்று. ஆனால் அதை நிறைவேற்றினேன்னு நினச்சி நான் இன்றைக்கும் ரொம்ப கலங்கி போகிற ஒன்று. தன்னுடைய மறைவுக்கு பிறகு அப்பா பக்கத்தில் தன்னை அடக்கம் பண்ணணும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. ஒரு நாள் நானும் வேறு சாதாரணமான சொந்தம் நல்லா இருந்தாங்க. எங்கள் அப்பாவுடைய நினைவு மண்டபத்தினுடைய படிக்கட்டில் ஒரு நாள் நானும் அம்மா உட்காந்து வேறு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தோம். ஜென்ரலாக அப்படி இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன நினச்சாங்கன்னு தெரியல. கண்ணு உன்ட்ட ஒன்று சொல்லணும், நான் நல்லா இருக்கும்போதே உன்ட்ட சொல்லணும்னாங்க. என்னம்மா அப்படின்னு நான் எதேச்சியாக தான் கேட்டேன். அந்த நினைவு மண்டபத்தோட ஒரு பின்பகுதியை காமிச்சு அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அம்மாவை நீ இங்கே கொண்டாந்து வச்சிரு அப்படின்னாங்க. அது எனக்கு கொஞ்சம் அவங்க ஏம்மா இப்படி சொல்கிறீங்க, நல்லா இருந்தாங்க அப்போல்லாம், ஏம்மா இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கீங்க அதெல்லாம் பற்றி சொல்கிறீங்க. இல்லை நான் நல்லா இருக்கும்போதே உன்ட்ட சொல்லி வைக்கணும்னு அவங்க விருப்பப்பட்ட மாதிரியே அங்கே தான் அம்மா வச்சேன். எனக்கு அது இன்னும் எனக்கு கொஞ்சம் இமோஷனலான விஷயங்கள்லாம் பேசிட்டோம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான இன்ஸ்டன்ட். அம்மான்னும் போதே எனக்கு அது கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அம்மா கூட பயணித்த நாட்கள் அப்படிங்கிறது அதிகம் இல்லைனா நீங்கள் சொன்ன மாதிரி வெயிட் பண்ணுறது இல்லைனா ஒரு உணவு பரிமாறுறது அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக மறக்க முடியும். அவங்க சமைச்ச உணவு ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? அம்மா வந்து பால் கொழுக்கட்டை பண்ணி கொடுப்பாங்க, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அம்மா என்ன ஒரு இதுனாலும் சரி அம்மாவுக்கு தெரிஞ்சது கேசரி பண்ணுறது. என் பர்த்டேக்கு கேசரி தவிர உடனே பண்ணிவிடுவாங்க. அது ஸோ அது இன்னொன்று அம்மாட்ட வந்து அவங்க சாப்பாடுகளோட காஃபி, அந்த காஃபி அம்மா தான் எனக்கு கொடுக்கணுவாங்க. வேறு யாருமே அந்த காஃபியை கொண்டு வந்து எங்கள் கையில் கொடுத்துட்டாங்கன்னா கோவம் வந்துடும் உங்களுக்கு. அவங்க கடைசி வரை தன்னுடைய இறுதி மூச்சு இருந்து இதுக்கு போகிற வரை வந்து அத்தனை படியும் வீட்டில் அவங்களா ஒரு கையில் காஃபி டம்ளரை பிடிச்சிட்டு மேலே வந்து என் கையில் கொடுக்கணும். நான் கீழே வர்றேன், நான் சில சமயம் கீழே வந்துடுவேன், ஒரு சில சமயம் நான் வரலைன்னா அவங்களா தான் வருவாங்க. அது கடைசி வரை அந்த காஃபி அவங்களா கையால் போட்டு அதை எனக்கு கொடுக்கணும். அதை வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக என்னன்னு தெரியல, கடைசி வரை அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம பயணம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசும்போது அந்த பயணத்தின் போது நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டு கேட்டுகிட்டே போகணும் அப்படின்னா அதிகமாக நீங்கள் விரும்பி கேட்குற பாட்டு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நான் வந்து பொதுவாக எல்லா பாட்டுகளும் கேட்பேங்க. எனக்கு இளையராஜா பிடிக்கும், ஏஆர் ரஹ்மான் பிடிக்கும், முன்னால் எம்எஸ்வி அந்த மாதிரி பாட்டுலாம் பிடிக்கும். ஆக்சுவலாக எனக்கு கர்நாடக சங்கீதத்தில் நிறைய இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ பயணங்களில் பெரும்போது நான் கர்நாடிக் மியூசிக் விரும்பி கேட்பேன். அது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டுங்க, அதனால் அது கேட்பேன். நான் பழைய படங்கள் பாட்டு கேட்பேன், வாணியோடைய பாட்டுகள் விரும்பி கேட்பேன். கொள்கை பாடல்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாடல்கள் கேட்பேன்.
அது மாதிரியான சோலோ சாங்ஸ் ரொம்ப விருப்பமாக கேட்பேன். ஒரு பாட்டு வந்து நமக்கு லூப்லேயே ஓடிட்டு இருக்கும் சம்டைம்ஸ். அந்த லைன்ஸ் பிடிக்கும், இல்லைனா மியூசிக் பிடிக்கும், வாய்ஸ் பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஜென்ரலாக பார்க்கணும். எனக்கு மல்லிகை என் மன்னன் மயங்கும் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். 2 வரி அப்படியே ஓ, நான் பாடி வேற. பரவாயில்ல சார், பரவாயில்ல. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ. ஓகே சார், தேங்க்யூ. அந்த இட்ஸ் a great injustice I have done today to Vani Jairam and to the lyricist. இல்லை சார், அடுத்ததான் நான் ஒரு பிக் காட்டுறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, தளபதி அவர்கள் மாண்பு முதலமைச்சரோட ஒரு சந்தர்ப்பத்தில் எடுத்த படம் இது. அவரோட பழகக்கூடியது வந்து எனக்கு ஒவ்வொரு காலம் பெரிய அனுபவம். நம்ம எப்படி ஒருத்தரை ஒரு பொது வாழ்க்கையில் ஒருத்தரை கண்டக்ட் பண்ணிக்கணும்னு ஒருத்தரை நீங்கள் எடுத்துக்குவீங்க இல்லையா, எல்லாத்துக்கும் அது வந்து ஒரு ரோல் மாடலாக நம்ம எப்படி இருக்கணும்னு நமக்கு உருவாக்குனது உண்டு. இதில் வர்றதுக்கு முன்னால் எல்லாம் அவர் ரொம்ப அப்பாவோட நெருங்கிய நண்பர் அவர். அதனால் அப்பாவெல்லாம் பார்க்க வருவாங்க. நம்ம அப்பா வந்து எல்லாம் ஆட்சிக்கெலாம் வராது முடியும் 80s. தலைவர் குடும்பத்தோட அப்பா ரொம்ப நெருக்கமாக இருந்தனால அவங்களோட எல்லாம் ரொம்ப நெருக்கமாகவே இருப்பாங்க தளபதியோடலாம் அப்பா. அப்போ அவர் மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும். எங்கள் ஹேர் ஸ்டைல்லாம் நாங்கள் அவரை பார்த்து அவர் எப்படி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறாரு, அவர் எப்படி மேனரிசம் வச்சுக்கிறாருன்றதெல்லாம் அப்படியெல்லாம் நாங்கள் பார்ப்போம். அப்போ அவரை பிற்காலத்தில் நாங்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் பின்னால் அவருக்கு வந்து இப்போ அவருடைய தலைமையிலே நம்ம இயங்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்தது. இப்போ வந்து எப்படி பிரச்சனைகளை அவர் அணுகிறாரு, எப்படி நிதானமாக ஒரு பிரச்சனையை கையாளுறாரு, ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நமக்கு எப்படி அவர் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாரு, எப்படி முடிவுகள் எடுக்கிறாரு, எப்படி எல்லாரையும் அவர் அரவணைச்சு அதெல்லாம் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் கற்றுக்கிறேன். அவர் உங்களை பாராட்டுறதுக்காக ஏதோ கைப்பட லெட்டர்லாம் எழுதி கொடுத்தாரு. ஒரு குறிப்பு எழுதி கொடுத்தாரு. அவர் கைப்பட எழுதி கொடுத்தேன்னா முடிச்சுட்டு நான் காரிடாரில் பார்க்கும்போது கூட என்ன தம்பி இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஜாலியாக தான் சொன்னார். அது உங்களுக்கு வந்து நகைச்சுவை இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். நகைச்சுவை உணர்வு வந்து